அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சந்தோஷ். நான் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூரில் வசிக்கிறேன். எனக்கு கல்யாணமாகி 8 ஆண்டுகள் ஆச்சு. எனக்கு மொத்தம் 3 குழந்தைங்க. அதில் 2 குழந்தைங்களுக்கு வந்துட்டு நான் சாதி மதம் இல்லா சான்றிதழ் வேணும்னு சொல்லிட்டு தாசில்தார் ஐயாக்கிட்டையும் கலெக்டர் ஐயாக்கிட்டையும் ஒரு 2.5 years பேக் வந்துட்டு ஒரு மனு கொடுத்துருந்தேன். அவங்க வந்துட்டு இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்போதைக்கு ரிஜெக்ட் பண்ணாங்க. உடனே நம்மளோட முயற்சியை கைவிடாமல் அடுத்து ஹைகோர்ட்டு ரிட் ஃபைல் பண்ணோம். ரிட்லையுமே பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கேஸ் போயிட்டு இருந்தபோது ஜட்ஜ் வந்துட்டு என்ன ரிசல்ட் கொடுத்தாச்சுன்னா, இது வந்து சொத்துரிமையில பாதிப்பு ஏற்படும், உங்களுக்கு நாளைக்கு இடஒதுக்கீட்டில் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ரிட்டு போகும்போது எங்களுக்கு இப்படி ஒரு இது கிடச்சிது. ஸோ நம்ம அப்பயும் முயற்சியை கைவிடாமல் சகோதரர் திரு நவீன் அவர்கள் ஹைகோர்ட் லாயர் இவர் மூலிமா நம்ம அப்பீல் போடுறோம். அப்பீல் போடும்போது இப்போ நமக்கு ஒரு 8 months போராட்டத்துக்கு அப்புறம் நோ கேஷ் நோ ஒரிஜின் சர்டிஃபிகேட் ஒரு வழியாக என்னுடைய குழந்தைங்க 2 பேருக்கும் கிடச்சிருக்கு. தாசில்தார் சார் மூலிமா இன்றைக்கி தான் நாங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கிறோம். சரி, இதை வந்துட்டு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா ஆஃப்டர் 2.5 years போராட்டத்துக்கு அப்புறம் நாங்கள் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்கியிருக்கிறோம். ரொம்பவே ரொம்ப 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 சந்தோஷம். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் சமூக நீதின்றது ரொம்ப முக்கியம். இப்போ நான் எதனால் இதை வாங்கினேன்னா, எனக்கு வந்துட்டு எல்லாம் யாராக இருந்தாலும் நம்மளை ஒரு ஹியூமனாக தான் பார்க்கணும். நம்மளை ஒரு கேஸ்ட் ஓரியன்டாவோ இல்லை ஒரு ரிலிஜன் ஓரியன்டாவோ யாரும் நம்மளை வந்துட்டு பார்க்கக்கூடாது. நாம் என்ன செயல் செய்கிறோமோ அதுக்கேற்ற பாராட்டுகளோ, என்ன தவறு செஞ்சால் அதுக்கேற்ற ஒரு விமர்சனங்களோ தான் கிடைக்கணுமே ஒழிய, இன்னார் இந்த சமுதாயத்தில் பிறந்தாங்க, இந்த ஜாதியில் பிறந்தாங்க, இந்த மதத்தில் பிறந்தாங்க, ஸோ இவங்க இப்படி தான்ற மாதிரி ஒரு இன்னைக்கு தேதிக்கு இப்படி தான் இருக்குது. பட் அந்த விஷயத்தை நான் முழுசாக வந்துட்டு நான் அக்செப்ட் பண்ணிக்கல. என்னுடைய அப்பா அம்மா என்னை அப்படி தான் வளர்த்துருக்குறாங்க. என்னுடைய அடுத்த தலைமுறை, என்னுடைய வாரிசுகளும் அந்த மாதிரி ஒரு சமூக நீதி இதோடு போகணுன்றது தான் என்னுடைய ஆசை. அதனால தான் நாங்கள் இதை வாங்கியிருக்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.